ஒருவே எங்கள் இந்த ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த ரூம் இங்கே தான் தங்கியிருந்தேன் நைட்டு ஸ்டே பண்ணது ஃபுல்லாக. ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்து. காலை டைம் வண்டியை ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக கிளம்பியாச்சு. இப்போ நேரம் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு மேலே தான் போகிறோம். இப்போ நம்ம ஊட்டி தான் இதுவும் ஊட்டியில் டவுனில் தங்கிட்டு நம்ம ஸ்டே பண்ணிட்டு போ ஃபுல்லாக. ரூம் பார்த்தீங்கன்னா 1300 ஒர்த்து தான். ஏன்னா நிறைய இடத்துல ரூம் பார்த்தோம், எங்கேயும் செட் ஆகலை வேறு. அந்த 1300 பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரூம் சரியில்லை. அதனால் கம்மி விட்டுட்டோம். அதனால் நைட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து தாங்கினேன். அதனால் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துட்டேன். ரூம் தெரியல எனக்கு வழி. செம கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் வந்து நல்லா ஃபோட்டோ எடுத்துன்னு போகலாம். இந்த மாடியோ கேட்டுங்களா அந்த வியூ பாயிண்ட்டு வீடு இதெல்லாம். அடுத்தது எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு ஒன்றும் பிளானிங்கில் இல்லை. அப்படியே போகிற கெட்ஸ் பண்ண வேண்டியதான் நம்ம. அப்படியே அங்கேருந்து நம்ம கீழே இறங்கி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக நம்ம போகிறதுக்கு டெஸ்டினேஷனுக்கு ஊட்டிக்கு. செம்ம கிளைமேட் போனோம் வரா மாதிரி இருக்கு இடமே. போகிற இடம் ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் ஒர்த்து தான். நான் ஒன்று கப்புள்ஸு இந்தமாரி வந்தால் நல்லாயிருக்கும். கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் நேற்று நைட்டு இங்கே தான் ரூம் காட்டோம். ரூம் அந்தளவுக்கு சரியில்லை, நல்லா இல்லை ரூம். ரூட்டு வேற மாதிரி இருக்குது. பின்னாடி உட்காந்துக்கிற ஜீவன் கத்துது என்னன்னு தெரியல, கத்துறான் பையன் பாருங்க. ஊட்டி தான். ஏறலான்னு பார்த்தா ஏற முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கீர் தான் அதிகபட்சமே. அதுக்கு மேலே போட்டோன்னா நம்மளால் போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக இதாகுது. நெட்டுன்ற வண்டி திணறுது. ஏறினா எங்கேருந்து ஏறுது? பின்னாடி கத்துது இந்த அரிய வகை. ஊட்டி ஸ்கூல் நினைக்கிறேன் இது. பள்ளிக்கூடம் மரகந்தா சூப்பரா இல்ல? ரோடு பாருங்க சூப்பரா இருக்கு. இந்த வியூலாம் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொட்டி கடை இருந்தா நித்தணும். பொட்டி கடை டர்னிங்லாம் எவ்வளோ சூப்பராக இருப்பாரா. என்ன இதுயா? வேற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. கீழே அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த இது டீ தூள் தயாரிங்களா அந்த செடி. தேயலை, சாரி தேயலை. இப்போ கையில் மொத்தமே கடகடன்னு ஆடுது. மொத்தம் வரைச்சிக்கிச்சு. தெரியலையா? எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க ரைடர். தெரியலையா? நம்ம ஊரில் இருக்கிற கழிவுலாம் வந்து வித்துட்டு இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு இடம் இங்கே செட்டில் ஆகிடலாமா? ஊட்டியில் ஒரு எஸ்டேட் இருந்தால் நீ பணக்காரனா? எஸ்டேட்
என்னடா இதா வேற மாதிரி இருக்கியா லொக்கேஷன்லாம் பார்த்தா பாருங்க வேற இருக்குது மொத்தமே. இப்போதைக்கு நான் வண்டி ஓட்டல, ஏன்னா பயங்கரமாக எனக்கு குளிர்த்து. இந்த ஜர்க்கின்லாம் போட்டு ஒன்றுமே முடியல, அந்தளவுக்கு குளிர்த்து பயங்கரமாக. அதனால் நான் பின்னாடி உக்காந்துட்டேன் அவனை ஓட்ட சொல்லிட்டு. மரம் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களா, ஒன்று பெருசு பெருசாக. நம்ம பார்த்து நம்ம கரெக்டாக அங்கே போக போகிறோம், கரெக்டாக அந்த இடத்துக்கு. அங்கே போயிட்டு ஒரு 2-3 லொக்கேஷன் அங்கே பசங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக டான்ஸுக்குன்ஸ்லாம் ஆனால் நம்மளை பார்த்துட்டு கையில் வர காட்டினானுங்க. பட் பார்த்தீங்கன்னா கோபுரம் ஆஃப் ஆகிட்டுருக்கு, வீடியோ எடுக்க முடியல என்னால். என்னென்ன பண்ணுறது அதுக்கு. இடம் சூப்பராக இருக்குது, உள்ளே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துன்னு வீடியோ எடுத்துன்னு அப்படியே வர வேண்டியது தான் நம்ம. ஓகேங்களா? இப்படி இவ்வளோ நோயிலண்டா ஃபோட்டோ எடுத்துனாலண்டா. ஏய் இது வேற இதோட போகலண்டா. அங்கெல்லாம் அங்கே வேறு ஆளுக்குறாங்க. ஏதா இப்போ நம்ம போகிற வழி பார்த்தீங்கன்னா மசானக்குடி வழியாக போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம ஃபன் ஆகிடுச்சு கொஞ்ச நேரத்தில். ஆனால் வீடியோவே எடுக்கல, நான் வீடியோ ஆன் பண்ணணும்னு நினச்சேன், தூரத்தில் ஆனே பண்ண காணும், அப்படியே விட்டுக்கிறேன். இங்கே ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுத்துன்னு போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம போகிற இடம் பார்த்தீங்கன்னா மசானக்குடி வழி தான் போகிறோம். சூப்பராக இருக்குது. மணி நேரம் அங்கே நின்று கொஞ்சம் 2-3 ரீல்ஸுக்கு நான் வீடியோ எடுத்திருந்தேன். நல்லா தான் இருக்கு இடம். உள்ளே ஏன்னா மரத்தூரில் போய் ஏன்னா ஃபோட்டோ எடுத்து வரணும். அதான் எங்கே எடுத்துன்னு ஒன்றும் புரியல. வீடியோ எடுத்துருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏய் பங்காளி, ஏய் அடிபட்டுக்குதே. பாய். பசங்க கேமரா மாட்டிங்கனால வண்டி அங்கே நிறுத்தியா? ஆக்சுவலாக ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துடும். அம்மாடியோ உள்ளே பார்த்துக்கு டிக்கெட்டான் நான் இல்லை. எவ்வளோ புரியல டிக்கெட்டா? கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்த்தாச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஒருத்து இருக்குது லைட்டாக. நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்களா மூலையில் இந்த மாதிரிலாம் தானே பார்த்து மணி எங்கே தான் இந்த வீடியோ எடுத்துக்கணும். இந்த இடத்துல தான் பாஸ் ஒன்று வாயில் போட்டேன், நல்லா ஜில்லுன்னு இருக்குது. கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறதுன்னா இந்த 2 பக்கமும் சூப்பராக இருக்குது, வேற மாதிரி. ரூட்டை கொஞ்சம் நல்லா அட்டகாசமாக இருக்குப்பா. கும்பலாக வரலான்னா பார்த்துங்க, ஆனால் வரமா ஆஃப் ரோடு பண்ணி பார்ப்போமா? இல்லைம்மா மாப்பிள்ள வணக்கம்.
சில்லுன்னு இருக்க இடமே அப்படியே சும்மா சூப்பராக குளிர்து பயங்கரமாக. உங்களுக்கு ரூட்டு தெரியாதுன்னு தெரியல, எனக்கு சரியா அல்டிமேட்டாக இருக்குது ரூட்லாம். அதே கண்டுபிடிச்சுன்றான் பையன், அது என்னன்னு தெரில, பார்ப்போம். நாம் அங்கே வந்து இல்லடா ஜோய் ஏடி விட்டா அடி விட்டுட்டா இல்லை விட்டுக்கிறானுங்க. ஏறமில்ல அதை வச்சுருந்தா ஒரு மரத்தை பூச்சி ஒரு கேங் தொங்கிங்குது பார்த்தீங்களா, அதில் வரம்ப கத்தனை கேங் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் தெரியுங்களா, ஊட்டியிலேருந்தே கொஞ்சம் தூரம் போனேன்னு வச்சுங்க. ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் மசானக்குடி வழின்னு ஒரு ரீல்ஸ் ட்ரெண்டிங்கில் போயிருந்து பார்த்தீங்களா, அந்த ரூட்டில் தான் நம்ம இருக்கோம். இப்போ மசானக்குடி வழியில் தான் போய்ங்கிறோம் இப்போ நம்ம ஊட்டியிலேருந்து. இடம் நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்கு. ஆனால் ஊட்டி மாரியே தான் இந்த இடத்துக்கு நம்ம வந்ததே பார்த்தா இந்த மசானக்குடியில் இந்த ரீல்ஸுக்கோசரமே தான் வந்தது. அந்த ரூட் எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்றதுக்கோசரமே. நார்மலாக தான் இருக்குது, ஊட்டியில் போகிற ஒரு ஃபீலாக தான் இருக்குது. ஏரியா பேர் மட்டும் மசானக்குடி. ஆமாம் நடா துணி இதெல்லாம் சாமி சாமி. ரூட்டு பார்த்தா செம டிராஃபிக்கு இதெல்லாம் கண்டினியூ போந்தபடியே இதெல்லாம் வண்டி இங்கே எல்லாம். உங்களுக்கு தெரிதா இல்லையான்னு தெரியல, அந்த மிஸ்டில் அந்த இடத்துல கவராக வந்து ஃபுல்லாக கேமராவில் அந்த அளவுக்கு தெரியும். தெரிதா இல்லைன்னு தெரியல சரி எனக்கு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ரியலாக பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு மொத்தமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி கிராஸ் ஆகுது, அந்த அளவுக்கு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வர ஃபுல்லாக மிஸ்ட் ஆன இருந்தாப்பா, கொஞ்சம் மணி நாங்கள் வெளியே பாருங்களேன் எப்படி இருக்கு, வா வேற மாதிரி இருக்குப்பா வழியா. அந்த மாதிரி எவ்வளோ பெரிய மரம் ஃபுல்லாக. சான்ஸே இல்லை இந்த ரூட்டுக்கெலாம். ஸோ லைட்டாக துறையும் போடுது, லைட்டாக வரா மாதிரி இல்லை, நிறைய தான் வரா மாதிரி இருக்குது இதெல்லாம். அங்கெல்லாம் வண்டி 100லாம் போகாது. கிட்ட வந்த முறிங்க போகிறான் ஆடு சீனுக்குன்னு போகிறான்னா பொண்ணு வச்சுக்கிறனால. என்னன்னு தெரியலையா. பைக்குக்கு புதுசாக டயர் வாங்கிக்கிறேன், நல்லா இருக்கா பாருங்கள் டயர், புது டயர் எப்படி இருக்கு. இது ஆஃப் ரோட் டயராக இது கேட்டால் அப்படி தான் சொன்னாங்க. புது டயர் மாற்றியாச்சு வண்டிக்கு ஊட்டிலேயே. காட்டெருமை காட்டெருமை பார்த்தோமா வந்ததுக்கு. டேய் அந்த இது ஒரு இது போட்டு போகலாம்டா ரீல்ஸா சாந்து முடிஞ்சா
ஏய் அங்கெல்லாம் எடுத்துக்கூடாது. ஆ ஆ ஊட்டிலேருந்து அவுட் சைடில் வந்துங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிற ஐடியான்னு பார்த்தீங்கன்னா மூணார் பிளான் பண்ணியிருக்கோம். மூணார் போகுமான்னு தெரில, பார்ப்போம். அது போகிற வேலை தாங்க இருக்கிற மாதிரி. மூணார் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 220 கிலோமீட்டர் வருது. 6 hours ட்ராவலு. இடையில் மண்சேரி ஏற்பட்டிருக்கு ஃபுல்லாக. அதனால் எனக்கு ஒர்க் நடந்துங்கிற அப்போ இந்த ரோட்டில் க்ளீன் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் பார்த்தீங்களா. ரைன் டைம்லாம் வந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாக தான் வரணும், ஓகேங்களா. ரொம்ப சண்டை போகிறாங்க. ஏய் பங்காளி, சண்டை போடாதீங்கடா. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊட்டிலேருந்து டவுன் ஆகிங்கிறோம் கீழே. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு இல்லை, இதே போகிற இது மொத்த வீடியோலையும் வாய்ஸ் வரும் பேசிக்கிறது. கத்துறான்யா, ஒன்றும் லவ் பண்ணால் பொறுமையாக பேசணும். ஒவ்வொன்று கத்துறான் சவுண்டாக நல்லா. பாருங்க மேலே வந்து ஒரு பாறை ஒன்று வந்து எங்கே நின்று இருக்குன்ட்டு. ஊட்டி பஸ்ஸு பேர் பார்த்தீங்களா, ஊட்டி சின்ன ரிவர் கிராஸ். ஃபால்ஸ் பார்த்துருக்கேன், அதான் தான் இப்போ கரெக்டாக போய் நிற்கிறோம். பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல மேலேருந்து கொட்டுறது. அதெல்லாம் அவ்வளோ பார்க்க முடியாது, ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். என்னாச்சுன்னு தெரியல, 2 பேர் நிற்கிறாங்க. அந்த இடத்துலேருந்து இப்படியே நேரம் வரல, வளைஞ்சு வந்துங்கிறோம் இறங்கி. இப்போ ஃபுல்லாக நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கனால நிறைய ஒர்க்லாம் நடக்குது, ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் நிறையா. அதனால் நிறைய வண்டி, லோடு வண்டி அந்த மாதிரி போய்ங்குது ஃபுல்லாக. வெய் பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்களா. பாடியோ பல்ல எவ்வளோ பெருசாக ஒன்று வந்து பார்த்தீங்களா, சடாக்கு நானும். ஏதோ ஃபெஸ்டிவல் நடக்கிறா போகுது பாருங்களா. பாருங்க ஆதி காலத்து பிரிட்ஜை நம்ம இப்போ கிராஸ் பண்ணுறோம். அண்ணன் ஆட்சி நேரம் வேகமாக வந்து திருப்புறாரு. ஆக்சுவலாக பார்த்தா அந்த சின்ன வண்டி அந்த இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்துட்டுக்கிறாரு ஆள். அவர் எப்படி வருவார் இவ்வளோ தூரம் டிராஃபிக் பண்ணிவிட்டு? பஸ்ஸுக்காரன் நிற்க மாட்டார், ரொம்ப பரபரன்னு வர ஆள் அவங்களாம். அந்த காலத்து பிரிட்ஜு ஃபஸ்ட்டே போகும்போதே வீடியோ எடுக்க நினச்சேன், எடுக்க முடியல. கரெக்டாக இப்போ வந்தோடனே பார்த்தோன்னே எடுத்துட்டேன். அதெல்லாம் பாதி கவர் ஆச்சா இல்லைன்னு தெரியல எனக்கு. பாருங்க எல்லாம் கும்பலாக வாங்கிறாங்க. சூப்பராக இருப்பா வெய்ய. காதில் ஆச்சா மாரி அவனுக்கு இப்போதைக்கு காது கேட்காது. அப்படியே காதெல்லாம் டவுனாக ப்ரெஷரில் அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. வண்டி கிளச்சி பிடிச்சின்னு அப்படியே நம்ம முறுக்காம ஓட்டோம்னா சாலிடாக 60 வருது. அப்படியே ஃபுல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5 கீரில் இருக்குதுங்களா, 50. அதுக்கு மேலே ஏறல. பாயிண்ட்டாக எடுத்து பாருங்க. எவ்வளோ 50 நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாரு, பின்னாடி வராரு, மறுபடியும் ஓவர்டேக் பண்ணுறாரு, பின்னாடி வராரு. பின்னாடி உட்காந்து அவங்க ஃபோன் பேஸ் பண்ண சொல்ல இருக்கே. ஐயோ பாதி செருப்பு கிடையாது போகுது.
சூப்பராக ஒரு ட்ரெயின் ரோட் ஒன்று வந்துட்டோம். நேற்று இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு போலீஸ்காரண்ணா இ பாஸ் எடுத்து கொடுத்தாரு நம்மளுக்கு. ஏன்னா இ பாஸ் இருந்தால் தான் நம்ம ஊட்டி வெளியே என்ட்ரு ஆக முடியுமா. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருந்தார். அது ஒரு கடை இருக்குது பார்த்தீங்களா, வண்டி கடை. அது பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி அழகர் ஒருத்தர் அங்கே வந்து கடை வச்சுருக்காராம். அந்த கடையில் இருக்காரு. நான் பார்த்து தானே ஓடுற வச்சுக்கல. அதான் நம்ம ஊட்டியிலேருந்து இப்போ அவுட் சைடு போயிட்டோம், வெளியே வந்துட்டோம். ஊட்டியிலேருந்து ஒகேனக்கல் போயிட்டு அப்படியே நிறைய வீட்டுக்கு போகிற மாரி. ஏன்னா இப்படி பார்த்தா ஒரு 800 கிலோமீட்டர் வருது நம்ம ஒகேனக்கல் போயிட்டு ஒகேனக்கல் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் இப்படின்னா மொத்தமே ஒரு 450 கிலோமீட்டர் மட்டும்தான் வருது போகிற வேலையை தான்றனால. அதனால் நம்ம ஒகேனக்கல் தான் போகிறோம். இப்போது ஒகேனக்கல்லில் ரூம் எடுத்தாங்க, ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு ஒரு நாள் காலைல காத்துட்டு அப்படியே ஒகேனக்கல் போய் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் இருக்குது. நைட் எப்படி 8 மணி ஆகிடும்னு காட்டுது கூகுள் மேப்பு. அந்த டைம் தான் போய் சேருவோம் எப்படியும். அதெல்லாம் கார் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எங்கேயாவது விட்டுக்கிறாரு அண்ணன். கார் ஃபுல்லாக இதாகிடுது, ஒரு வீலே கட் ஆகிட்டு இருக்குது. போதையில் இருக்கிறானான்னு தெரியல, மாதிரி இப்படி இப்படி ஆடுறான் ஆள், ஒரு சரியாகவே நிற்கலை. ஹைவே கட்சா வண்டி பறக்க அடிச்சு போயிடலாம். வேணா வா, வண்டி வேறு ரிப்பேர் ஆயிடுச்சு. வாட்டர் வாஷ் கடை போடுது, வண்டி வேறு பச்சின்னு புல்லட்டு. நான் கூட அதான் சொன்னேன், வாட்டர் சர்வீஸ் படக்கானன்ட்டு. வாட்டர் வாஷ் அது சரி, வாடியில் அவங்ககிட்ட கேட்போம் அப்படின்னு. ஓகே, நீங்கள் போகுதா? இப்போ செயின் டைட் வச்சோம். கடை பார்த்தீங்கன்னா அம்மன் ஸ்ரீ அம்மன் கோவில் அருள்னு போட்டிருக்கு கடை நேமு. நல்லா தான் பார்த்தாரு வேறு. செயின் டைட் வச்சார். செயின் லூப் வெளியில் ஆயில் ஆகிடுச்சு. ஏன்னா வீட்டில் லைஃப் லூப் இல்லையா. ஆக்சுவலாக பையன் வேறு ஒரு பொண்ணு ரூட் விட ஆரம்பிச்சிட்டான். அதை போகிறாங்க பார்த்தீங்களா 2 பேர். அதில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு நல்லா பேசுது. அந்த பொண்ணுகிட்ட போய் இப்போ பேசிட்டு போகிறான் பையன். அதை போது பார்த்தீங்களா அந்த பொண்ணு தான். ஏய் நீ சொல்கிற போ, பார்க்கட்டான் போ.